ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கான கோல்டு பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். டே பை டே கோல்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளானா இல்லையான்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11th June 2026ங்க. இந்த வீடியோ நான் மேபி நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 rupees கிட்ட கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. நியர்லி 1 lakh வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1,08,000 கிட்ட ரீச் ஆயிருக்கு. 1 lakh வரும்போது அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே கோல்டு வந்து ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த வார் நடக்கிறதுனால பெட்ரோலும் ஃபியூல் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறதுனால கோல்டு இன்வெஸ்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தான் கோல்டு ரேட் இப்போ கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ யாராச்சும் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் இருந்தால் இது நல்ல டைம் தான், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த ரேட்டில் இருக்காது, டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து இந்த கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே வாங்குறீங்களோ அது உங்களுக்கு விருப்பம். ஆனால் வாங்கும்போது 916 பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் மென்ஷன் பண்ணி 916 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 916க்கான கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 100%ல் 91.6% கோல்டு வந்து அதோட பியூரிட்டி இருக்கும். அது வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்காது. எங்கே போனாலும் உங்களுக்கு 916 பியூரிட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக பை பண்ணிப்பாங்க. அதனால தான் நான் 916 எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது. அதுக்கான கோல்டு ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பேசிக்காக அந்த கோல்டு ரேட் தான் நம்ம பற்றி பேசுவாங்க எல்லாருமே. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபண்டெல்லாம் போட்டிருப்பீங்க. அந்த ஃபண்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை செக் பண்ணி பாருங்கள். டே பை டே உங்களுக்கு ரேட் என்னைக்கு கம்மியாகிறதோ அன்றைக்கி வந்து அந்த கோல்டுக்கான ஃபண்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா என்றைக்கு கோல்டு ரேட் கம்மியாதோ அன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கான கோல்டு தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்த பர்ச்சேஸில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அந்த கோல்டை வந்து ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா குறையுமான்னு தெரியல. பட் இப்போ குறைஞ்சிருக்கு நல்லாவே. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 13,500 நியர்பை இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 14,500 நியர்பை இருந்துச்சு. இப்போ 1000 rupees கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமாக இருக்கும். நிறைய நகை எடுக்கிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குங்க. லேண்டில் போடுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, கோல்டில் போடுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் கோல்டு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக கோல்டு பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. கோல்டுனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கோல்டுனாலே. ஆனால் எங்களுக்கு வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இப்போது கரெக்டானதே இல்லை. பட் ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கான பிளான் இருந்தால் இது நல்ல டைம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா யாராக இருந்தாலும் கோல்டு வாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கோல்டு இப்போ வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் இல்லைங்க. எப்போ வாங்கினாலும் கோல்டு வாங்குறவங்கன்னு ஒரு பீப்புள் இருப்பாங்க. அதனால உங்கள் சுச்சுவேஷன் பார்த்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கோல்டு எப்போவுமே வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருள் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை வெஹிக்கல்லையோ எதாச்சும் போட்டிங்கன்னா அதெல்லாம் டிப்ரிசியேஷன் தான் ஆகும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இந்த கோல்டில் போட்டால் மட்டும் எப்போவுமே உங்களுக்கு டிப்ரிசியேஷனே கிடைக்காது. என்றைக்கு இருந்தாலும் அப்ரிசியேஷன் தான். அதனால் கோல்டோ லேண்டு மட்டும் எப்போவுமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு மினி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கோல்டு வந்து நம்ம ஒரு அசட்டு தாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அசட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதனால் கோல்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான உரிய பில்லு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது, கோல்டு வாங்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான பில் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் லேண்ட் பை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டக்குன்னு விற்க முடியாது. பட் கோல்டு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த செகண்டே நீங்கள் போய் விற்றுட்டு வரலாம். இப்போலாம் வீட்டுக்கு வந்து வாங்குறதுக்கும் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கோல்டை பற்றி நம்ம எப்போவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அது ஒரு மெட்டல் ப்ராடக்ட் தான். பட் அதுக்கு இருக்கிற டிமாண்டு பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறைய கோல்டு வந்து போயிட்டே தான் இருக்குது. டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் கோல்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அம்சம்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இந்த இவ்வளோ கிராம்ஸ் தான் இந்த பீப்புள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அந்த பற்றின நியூஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் அந்த பேஜை லிங்க் பண்ணி விடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ கிராம்ஸ்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்கான உரிய பில்ஸை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும்னு சொல்லி. பில்ஸ் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லதான். சப்போஸ் நமக்கு லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம அந்த ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறோன்னா அவங்க கண்டிப்பாக பில் காப்பி கேட்பாங்க. அதனால் அதுக்கான உரிய பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடச்சிருவாங்க. அதனால் நாங்கள் பில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை,
எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கான உரிய பில்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் பேசின வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.